சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும் ஆண்டவராகவும் சிங்காசனத்தில் அமர்த்தும் போதுதான் நாம் உண்மையான ஜெயம் கொள்பவர்களாக, தேவனுடைய பங்காளிகளாக மாறுகிறோம். அவருடைய ஆளுகையின் கீழ் வருபவர்களுக்கு ஒரு நிச்சயமான சோதனை உண்டு. ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கர்த்தரால் ஆளப்பட நாம் விரும்ப வேண்டும். மற்றவர்கள் தங்கள் சொந்த ஞானம் மற்றும் சொந்த தீர்ப்பினால் ஆளப்பட விரும்புகிறார்கள். ஆகவேதான் தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் தேவனிடம் விசாரித்ததை பார்க்கிறோம். சவுலின் குமாரனை ராஜாவாக்க அப்னோர் தனது சொந்த அனுபவத்தையும் பலத்தையும் நம்பியிருந்தான். அப்னோர் தேவ சித்தத்தை நாடியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவன் தனது சொந்த விருப்பத்தை நம்பியிருந்தான். அவன் தாவீதை தோற்கடிக்க சில வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான். அதனால்தான் அவன் யோவாபை யுத்தம் செய்ய தூண்டினான். 2 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 17வது வசனங்கள். தாவீதின் வீரர்களின் முன்னிலையில் அடிபட்டாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு தேவனுடைய வீட்டில் அதிகாரம், ஆளுகை இவைகளை லட்சியமாக கொண்ட ஜனங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக சபைக்கு பெரிய இழப்பை கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதிகாரம், பணம், பெயர், புகழ், தலைமை பதவி போன்றவற்றில் பேராசை கொண்ட சில மனிதர்களால் பல சபைகள் ஆவிக்குரிய இழப்புகளை அதிகம் சந்திக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களில் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் நாம் அமர வைப்பதன் மூலம் நாம் அவருடைய முழு அதிகாரத்தின் கீழ் வருகிறோம். இறுதியில் அவர் நம்மை என்றென்றும் ராஜாவாக்குவார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் ராஜாக்களாக இருந்தது அவர்களின் முயற்சி அல்ல, லட்சியத்தால் அல்ல, மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ராஜாக்களாக ஆக்கினார். ஏனென்றால் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தின் கீழ் வந்தனர். ஆரம்பத்தில் அவரை எல்லா ராஜாக்களையும் விட உயர்ந்தவர் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கப்பட்டனர். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். அதிகாரம் மற்றும் ஆளுகையை லட்சியமாக கொண்ட ஜனங்கள் பலவீனமாகவும் பலவீனர்களாகவும் மாறுவார்கள். மனத்தாழ்மையுடன் தேவனை சேவிப்பவர்கள் இறுதியில் உயர்த்தப்பட்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். நாம் நம்மை எவ்வளவு தாழ்த்தி கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் உயர்த்தப்படுகிறோம். நாம் எவ்வளவு அதிகமாக நம்மை உயர்த்திக் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் தாழ்த்தப்படுகிறோம். தேவனுடைய வீட்டில் அதிகாரம், ஆளுகை மற்றும் பதவி ஆகியவற்றில் மிகுந்த பேராசை கொண்டவர்கள் அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள். ஆனால் தங்களைத்தான் தாழ்த்துபவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தேவன் தாவீதின் மீது தம்முடைய முத்திரையை நிச்சயமாக வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த இருதயத்தின் காரியங்களை நிறைவேற்றும் ஒரு மனிதனாக அவன் இருந்தான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். இதுவே தாவீதின் எல்லா தோல்விகளின் மத்தியிலும் அவனிடம் இருந்த மிகப்பெரிய நற்பண்பு ஆகும். சிறிய காரியங்களில் கூட தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்வதன் ரகசியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தின் கீழும் அவருடைய அரசாட்சியின் கீழும் நாம் வர வேண்டும். மேலும் அவரால் ஆளப்படவும் ஆட்கொள்ளப்படவும் உடமையாக்கப்படவும் வழிநடத்தப்படவும் வேண்டும்.